யாரும் கால் பண்ண வேண்டாம், கேள்வி பதில்ல வந்து கால் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம வந்து ராசி பலன் தான் பார்க்க போறோம். சோ மேஷ ராசி ஃபர்ஸ்ட் காலபுருஷனுக்கு முதல் வீடு இல்லைங்களா? எத்தனை பேர் மேஷ ராசியில இருக்கீங்கன்றது கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி யாரெல்லாம் பாக்குறீங்கன்றது வந்து கமெண்ட் பண்ணுங்க. சோ மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் வீடு ஜூலை மாதம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனி ஆடி இந்த 2 மாதத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம். அது நான் வந்து எப்படி பாப்பேன்னா கம்ப்ளீட்டா வந்து எல்லா மாதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் பாதி வந்து ஆனி மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கோ ஒவ்வொரு மாதமும் வந்து 15 நாள் வந்து வேற ஒரு மாதமும் 15 நாள் வந்து வேற ஒரு தமிழ் மாதமும் ஆக்குபை பண்ணோம். அப்ப வந்து ஆண் பெண் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதம் இல்லைங்களா? அப்ப இந்த சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து மாத பலன் சொல்றாரு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சூரியன் வந்து இந்த மாதத்துல எந்த அளவுக்கு இப்ப வந்து 0 to 30 டிகிரி வந்து வருதுன்னா முதல் டிகிரியா 2வது டிகிரியா சூரியன் வந்து எவ்வளவு பல பொருந்தி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுதான் வந்து மாத பலன். நம்ம வந்து ஜோதிடமே நம்பாதவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க ராசின்னு வரும்போது ஓகே காலையில என்ன பண்ணுவோம் நம்ம போகும்போது ஓகே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூளமா சரி ஓகே ஒரு சின்னதா ஒரு வெள்ளத்தை சாப்பிட்டு போவோம். இன்னைக்கு வந்து சந்திராஷ்டமமா சரி கவனமா இருப்போம். இன்னைக்கு வந்து பேச்சு வந்து கொஞ்சம் கம்மியா பேசணுமா சரி ஓகே பார்த்து பேசுவோம். இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளே வந்து ராசி பலன் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு நம்ம போவோம். ஜாதகமே நம்பாதவங்க ஜோஷியமே நம்பாதவங்க கூட என்ன பண்ணுவாங்க அதை வந்து பார்ப்பாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி டே டு டே லைஃப்ல இருந்து 2.5 நாட்களுக்கு ஒரு நாள் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் வந்து மாறிட்டே இருக்கும். அப்ப மத்த கிரகங்களோட அமைப்பு இந்த சந்திரன் எங்கெங்கெல்லாம் போறது, குரு எங்க இருக்காரு, குருவோட பார்வைகள் எங்க விழுந்திருக்கு, சனி எங்க இருக்காரு, சனியோட பார்வைகள் எங்க இருக்கு, ராகு கேதுக்கள் எங்க இருக்கு, இதெல்லாம் கலந்ததுதான் வந்து ஒரு மாத பலன். அப்ப ஒரு 10 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் பேர் மேஷ ராசியில இருக்காங்க, ஒரு 10 லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்காங்க அப்படின்னா இதுல ஒரு 4-5 கேட்டகரிஸ் இருக்கு. அந்த 4-5 கேட்டகரிஸ்ல ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து இவர்களுக்கு வந்து நடக்கும். அப்ப இந்த மாதிரியான பலன்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து மாத பலன். அப்ப அது வந்து எதர்ச்சியா சொல்லவே முடியாது இல்லைங்களா? கோச்சாரப்படி எப்படி கிரகங்கள் போயிட்டு இருக்குன்றத பார்த்துதான் சொல்றது. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துதான் சொல்றோம். சோ இதை தெளிவா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல இது நடக்க இருக்கு, இதெல்லாம் கவனமா இருங்கன்றத ஒரு இண்டிகேஷன் தான் வந்து ஜோதிடம். சரிங்களா? சோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி பார்த்து போங்க அப்படின்றது ஒரு போர்டு இருக்கு, இந்த வளைவில் வந்து கவனமாக செல்லவும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த ராசி பலன். ஓகே மேஷ ராசி இந்த மாதம் வந்து ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 2ல் சுக்கிரனோட இணைவு பெற்று 2ல் இருக்கிறார். 3ல் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் ஓகேங்களா. 4ல் வந்து குரு சுக்கிரன், 5ல் வந்து கேது, 6, 7, 8, 9ல் வந்து காலியா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட பார்வைகள் இருக்கும். நம்ம ரொம்ப எலாபரேட்டா இதுவா டெப்தா போக வேணாம், நாங்க அதை இது பண்ணிக்கிறோம். சோ 10ல் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன், 11ல் ராகு, 12ல் வந்து சனி பகவான். இதுதான் வந்து ஆரம்பத்தில் இந்த மாத ஆரம்பத்தில் இந்த மேஷ ராசிக்கான ஒரு கிரக பலன்கள். அப்ப இதுல என்னென்ன மாற்றம் இருக்கு? சந்திரன் வந்து மாறப்போகுது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா உங்க மேஷ ராசியோட அதிபதியான செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா 2லேயே இருக்க போறாரு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து புதனும் சுக்கிரன் தான் வந்து மாறாரு. புதன் வந்து கடகத்துக்கும் சுக்கிரன் வந்து சிம்மத்துக்கும் வராரு இந்த மாதம் முழுவதும். சோ இது இருக்கான பலன் தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த 2ல் வந்து ஆல்ரெடி வந்து வீட்டுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்திருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு சுமூகமான நிலைமை. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 2ல் வந்து செவ்வாய் இருக்கிறதுனால வாய் மட்டும் ஆல்ரெடி வந்து மேஷ ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் டெரர் பீஸ் தான், கொஞ்சம் டெரரா தான் பேசுறது. ஒரு அன்பா சொல்றத கூட டெரரா தான் சொல்லுவீங்க. இருந்தாலுமே இன்னுமே கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லது. ஏன்னா வந்து இந்த 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மத்தவங்க மனசை வந்து புண்படுத்த வைக்கும், கஷ்டப்படுத்த வைக்கும், ரொம்ப ஹார்டா வந்து பேசிட வைக்கும். அப்ப அவங்க வந்து நீங்க பேசுனதுனால வந்து அழற அளவுக்கு போயிடுவாங்க. சும்மா உங்களுக்கு தெரியாதவங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலி இல்லாதவங்க கூட நீங்க வந்து சடனா டக்குன்னு பேசி மனசை கஷ்டப்படுத்திடுவீங்க. அதே மாதிரி வீட்லயுமே வந்து இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பினான்சியலா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்க போறீங்க. ஏன்னா 2ல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா 2ல்
சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. எந்த வீட்டுல இணைவுல இருக்காருன்னா சுக்கிரனோட இணைவுல இருக்காரு. அப்ப நிச்சயமா வந்து மணி ஃப்ளோ வந்து நல்லா இருக்க போதுங்க. சரிங்களா? 3ல் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா 4ல நல்லா பாத்துக்கோங்க. 4ல வந்து சுக்கிரனும் குருவும் சொன்னப்ப இந்த வீடு வந்து வாங்கணும், வீடு கட்டணும், லேண்ட் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னா கையெழுத்து போட்டு அரசாங்க தொடர்பான கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கிறதுக்காக யாரெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எதனால் அப்படின்னா இந்த 3ல் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும், அது வந்து புதனாதித்ய யோகம்னு சொல்லுவோம். அப்ப இந்த சூரியனும் புதனும் என்ன பண்ணும்னா உங்களுக்கு அரசாங்க வேலை, அரசாங்க தொடர்பான இது 4ல் வந்து குருவும் சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, லக்ஸுரி அபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லாம் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து கொடுக்கும். ஓகேங்களா? சோ 5ல் இருக்கக்கூடிய கேது இந்த ஒரு ஆண்டு காலமாவே வந்து உங்களுக்கு குலதெய்வத்துக்கு வந்து போக வேண்டியது, சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா தடங்களாவே இருந்திருக்கும். ரொம்ப சீக்கிரமா வந்து இந்த கேது வந்து மாறுறதுக்குள்ள போயிட்டு வந்துருங்க. அதுவும் ஜூலை மாதம் வந்து அதற்கான அமைப்புகள் வந்து தெரியுது. ஸோ நிச்சயமா வந்து குலதெய்வம் வழிபாடெல்லாம் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டு இருக்கேன், கோவிலுக்கு போறதெல்லாம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா அவர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதம் போறதுக்கான அமைப்புகள் வந்து இருக்கு நிச்சயமா. ஸோ கண்டிப்பா வந்து குலதெய்வ வழிபாடும் இருக்கு. வீடு வாங்க போறீங்க, அதாவது இடம் வாங்கி வச்சிருக்கீங்க, வீடு கட்ட போறீங்க, அரசாங்க வேலையில வந்து ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு, கிடைக்க போகுது. ரொம்ப ஒரு நல்ல மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைய போகுது. அப்படியே வந்தீங்கன்னா 10ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான பயணங்கள் இந்த மாதம் ஜூலை மாதம் 100% இருக்கும். ஸ்டார்டிங்லயே தொழிலுக்காக வேற ஊர் போறது, வெளிநாடு போறது, இந்த மாதிரியான அமைப்பும் இருக்கும். 11ல் இருக்கக்கூடிய ராகு வந்து இந்த மாதம் முழுவதும் வந்து உங்களுக்கு அதிக லாபத்தை, ஒரு விஷயம் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும். 12ல் இருக்க சனி பகவானுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய டேமேஜ் எல்லாம் கொடுத்திருப்பாரு. என்ன பண்றீங்கன்னா சித்தர் சமாதி வழிபாடு, இந்த 12ல இருக்கிறதுனால சமாதி வழிபாடுகள், சித்தர்கள் வழிபாடு, இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பை தரும். அதே மாதிரி இந்த முதியோர் இல்லம்னு இருக்கு இல்லைங்களா, அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து போயிட்டு வாங்க. கண்டிப்பா வந்து உணவு ஏதாவது ஒரு வேலை, ஒரு 10 பேருக்காச்சும், அப்படி இல்லை என்னால வந்து முதியோர் இல்லத்துக்கு வந்து அவ்வளவு இதுவா போக முடியாது அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த முதியோருக்கு வந்து ரோட்ல அந்த மாதிரி யாருன்னா ரொம்ப ஏழைகளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி தர்றது, அல்லது வந்து பெட்ஷீட்ஸ், பாய், செருப்பு ஏதாவது நீங்க வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தேவையில்லாத விரயங்கள்ல இருந்து வந்து உங்களுக்கு கம்மியாகும். சரிங்களா? சோ மேஷ ராசிக்காரர்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா சூப்பர் டூப்பரா இருக்க போது, பினான்சியலி சூப்பரா இருக்க போறீங்க. ஒரே விஷயம் என்னன்னா வாயை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இது மட்டும் பண்ணீங்கனாலே இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்கும். சித்தர் வழிபாடுகள் கண்டினியூவா பண்ணிட்டு வாங்க. இந்த சனி பகவான் 12ல் இருக்கிற வரைக்கும் நீங்க பண்ணிட்டு வரலாம். பட் ஆனா இந்த மாதம் எஸ்பெஷலி வந்து பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த மாசம் நிச்சயமா இருக்கும். ஸோ ரொம்ப அற்புதமான மாதமா இருக்க போது மேஷ ராசிக்காரர்களுக்கு. மேஷ ராசிக்காரங்க ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மேஷ ராசிக்காரங்க ஏதாவது டவுட் இருக்குங்களா?